அனைவருக்கும் வணக்கம். நாம் இப்போது திருவண்ணாமலை மாவட்டம் புனல்காடு கிராமத்தில் இருக்கிறோங்க. இந்த மிக கனமழையின் காரணமாக பெரும்பாலான விவசாய நிலங்கள் தண்ணீரில் மூழ்கி இருக்கிற காட்சி தான் நம்ம தற்போது பார்த்து கொண்டிருக்கிறோம். அது மட்டுமல்லாமல் இந்த புனல்காடு கிராமத்தில் பிரதான பயிரான சாமந்தி பூ பயிர் பயிரிடுவது எப்போதும் வழக்கம். அந்த வகையில் இப்போது பெருமளவில் சேதமடைகின்ற காட்சி தான் நாம் தற்போது பார்த்து கொண்டிருக்கிறோம். பெருமளவில் இந்த சாமந்தி பூ பயிர்கள் நாசமாகி இருக்கின்ற காட்சி தான் தற்போது பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த மழையின் அளவு நேற்று மாலை முதலே மிகவும் கனமழையாக பெய்து கொண்டிருக்கிறது. அந்த வகையில் அந்த தண்ணீரில் மூழ்கி அந்த செடிகள் எல்லாம் அனைத்தும் சாய்ந்து கொண்டிருக்கிற காட்சி தான் தற்போது பார்த்து கொண்டிருக்கிறோம். பெரும்பாலான விவசாயிகள் இதை நம்பியே மட்டுமே பயிர் வைத்து வருகின்றனர். இந்த வாழ்வாதாரம் முற்றிலும் அவர்களுக்கு பாதிக்கப்பட்டுள்ளது. நேற்று இரவு முதல் பெய்த கனமழையின் காரணமாக பெஞ்சல் புயலின் காரணமாக 17.6 சென்டிமீட்டர் அளவிற்கு மழை பதிவாகி உள்ளது. முற்றிலுமாக அனைத்து பயிர்களும் தண்ணீரில் மூழ்கி இருக்கிற காட்சி தான் நாம் தற்போது பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த திருவண்ணாமலை மாவட்டம் புனல்காடு கிராமத்தில் அனைத்து வகையான சாமந்தி பயிர்களும் பயிரிடுவது எப்போதுமே வழக்கம். அனைத்து கலர்களிலும் ஜொலித்து காணப்படுகின்ற காட்சி தான் தற்போது பார்த்து கொண்டிருக்கிறோம். இது முற்றிலும் முழுவதுமாக தண்ணீரில் நிரம்பிக் கொண்டிருக்கிறது. அந்த நிரம்பி வருகின்ற காட்சியை நாம் தற்போது பார்த்து கொண்டிருக்கிறோம். முழுவதுமாக இந்த பயிர்கள் சேதமடைந்து அந்த தண்ணீர் நிரம்பி வருகின்ற காட்சியை பார்த்து கொண்டிருக்கிறோம். அங்கு இருக்கின்ற ஏரிகள் தற்போது நிரம்பி இருக்கின்ற காட்சி தற்போது பார்த்து கொண்டிருக்கிறோம்.